வணக்கம். ஆன்லைன் ஸ்கூலுக்கு வரவேற்கிறேன். பெண்கள் இப்போ எல்லா பக்கமும் வளர்ச்சி அடைந்துட்டு வர்றாங்க. எல்லா துறைகளிலும் அவங்களுடைய திறமையை பறைசாற்றுகிறார்கள். அவர்கள் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் வெற்றியோடு நடைபெற முடியாது. காரணம், அவங்கக்கிட்ட இருக்கிற தனித்திறமைகள் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே வருகிறது. இது மட்டும் அல்லாமல் பண்டைய காலங்களில் இருந்தே பெண்கள் புகழ்பெற்று இருந்தார்கள். அப்படி பார்க்கும்போச்சில் குறைந்த அளவினதான் இருக்கிறார்கள் என்று நாம் நினைக்கிறோம். அப்படி இல்லை. சங்க காலத்தில் புலவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. பல ஆயிரக்கணக்கான ஆண்பால் புலவர்கள் இருந்தார்கள். அவருக்கு நிகரான பெண்பால் புலவர்கள் இருந்தார்களா அப்படின்னா, ஆம், இருந்தார்கள். அவங்க அந்த பெண்பால் புலவர்கள் யாருன்னு இப்போ நாம் பார்ப்போம். ஔவையார், ஆதிமந்தியார், வெள்ளி வீதியார், நல் வெள்ளியார், காக்கை பாழினியார், நச்செல்லையார், குற மகள் இளவெயினியார், குற மகள் குறி எயினி, காம கன்னியார், கீரன் எயிற்றினர், ஒக்கூர் மாசாத்தியார், நப்பசலையார், பாரி மகளிர், அங்கவை சங்கவை, பொன் முடியார், பூதபாண்டியன் மனைவி பெருங்கோ பெண்டு, அஞ்சி அத்தை மகள் நாகையார், அஞ்சில் அஞ்சியார், அல்லூர் நன் முல்லையார், ஊன் பித்தை, கச்சிப்பேட்டு நன்னாகையார், காவர் பெண்டு, ஞெமிலி ஞாலனார், குளம்பாதையனார், குன்றியனார், தாயங்கன்னியார், நக்கன்னியார், நக்கண்ணையார், நெடும்பள்ளி அத்தை, பூங்கன் உத்திரையார், பொன்மணியார், பொன்முடியார். இவர்கள் எல்லாருமே சங்க காலத்தில் சிறப்பாய் பாடல்களும் கவிதைகளும் இயற்றி பெண்பால் புலவர்கள் பெரும் புகழ் பெற்று வாழ்ந்தவர்கள். மிக்க நன்றி.